Hi students, welcome to class 9. நம்ம last class என்ன பார்த்தோம்னா motion lesson பார்த்துட்டு இருந்தோம். Lesson is almost completed. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதோட book back exercise, textbook exercise பார்க்க போறோம். Take page number 23. First question பாருங்க. The area under velocity time graph represents the ஒரு velocity time graph ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல நமக்கு என்ன கொடுக்குது அப்படி என்ன observation நமக்கு கொடுக்குது நம்ம பார்த்தோம். Displacement covered by the moving object பார்த்தோம் இல்லையா? Example இதுதான் ஒரு velocity time graph ன்னு எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன இது நமக்கு கொடுக்குது? It's displacement கொடுக்குது. இதுதான் நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம் இல்லையா? triangle ஷேப்லயும் rectangle ஷேப்லயும் கண்டுபிடிச்சோம் இல்லையா? So your answer is displacement covered by the moving object. What's your answer? Displacement covered by the moving object. Next, which one of the following is most likely not a case of uniform circular motion? ஒரு நாலு கொடுத்திருக்காங்க. இதுல எது வந்து uniform circular motion இல்லன்னு கேக்குறாங்க. Motion of a earth around the sun ஒரு uniform circular motion தான். Motion of a toy train on a circular track ஒரு circular uniform circular motion தான். Motion of hours hand on a dial of the clock ஒரு uniform circular motion தான். பட் ஒரு ரேசிங் கார் பாருங்க, ஒரு ரேசிங் கார் வந்து சர்க்குலர் ட்ராக்ல யூனிஃபார்மா போயிட்டு இருந்தா கண்டிப்பா வின் பண்ண முடியாது இல்லையா? அப்ப ரேசிங் காரோட ஸ்பீடு இதுதான் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியாது. அப்போ கண்டிப்பா நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ரேசிங் காரோட ஸ்பீடு மாறும். அப்ப கண்டிப்பா இதுதான் யூனிஃபார்ம் மோஷன் கிடையாது. So your answer is C. Okay. So your answer is C. இதனுடைய ஆன்சர் வந்து B. ஒரு velocity time graph எடுத்துக்கிறோம். இதே ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டைம் டிஸ்டன்ஸ் கிராஃப் எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்ன கிடைக்கும்? நமக்கு ஸ்பீடு கிடைக்கும். velocity time எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. which of the following graph represents uniform motion of a moving particle? எந்த கிராஃப் வந்து உங்களுக்கு யூனிஃபார்ம் மோஷனை கொடுக்குது? இந்த கிராஃப் பாருங்க, இது வந்து நான் யூனிஃபார்ம். இது வந்து ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, இது வந்து ஸ்பீட் டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து டிஸ்டன்ஸ் ஸ்பீடே இல்லை. இதுதான் வந்து உனக்கு யூனிஃபார்ம் மோஷனில் இருக்கு. கண்டினியூஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, ஒரு பொருளுடைய ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போ இது உன்னோட ஆன்சர் இதுதான். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. The centrifugal force என்ற ரியல் ஃபோர்ஸ், the force of reaction of centripetal force, a virtual force directed towards the center of the circular path. Directed towards center of the circular path னா இட்ஸ் centripetal இல்லையா? அப்போ centrifugalனா a force of reaction of centripetal force. ஒரு centripetal force நோடைய reaction தான் யாரு? centrifugal. So your answer is B option. Okay. Next fifth one பாருங்க. Fill in the blanks. This is the first Phillips is very important. This is very important. Speed is a dash quantity whereas velocity is a dash quantity. இது 1 மார்க்கா இருந்தாலும் அடிக்கடி உங்களை வந்து எதுல கேட்பாங்கன்னா 2 மார்க்ஸ்ல கேட்டுருவாங்க. Speed is a scalar quantity, velocity is a vector quantity. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? ஸ்பீடும் எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, ஸ்கேலாரும் எஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, velocity v ல ஸ்டார்ட் ஆகுது, வெக்டாரும் v ல ஸ்டார்ட் ஆகுது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. the slope of the distance time graph at any point gives. இப்போதான் நான் சொன்னேன் இல்லையா? velocity time graph எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன கொடுக்கும்? நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட் கொடுக்கும். distance time graph எடுத்துக்கிட்டோம்னா அது என்ன கொடுக்கும்? நமக்கு ஸ்பீடை கொடுக்கும். So your answer is speed. Negative acceleration is also called என்னன்னு சொல்லியிருக்கேன்? deceleration சொல்லலாம், இல்லைனா retardation சொல்லலாம். deceleration or retardation. deceleration or retardation. Okay, deceleration or retardation. நெக்ஸ்ட் பாருங்க. ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப். இப்போ தான் நம்ம சூஸ்லையும் பார்த்தோம், அது அகைன் ஃபில்லப்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் இட்ஸ் ஆன்சர் மீன்ஸ் ஏரியா அண்டர் வெலாசிட்டி டைம் கிராஃப் ஷோஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, இதை மறக்கவே கூடாது. சூஸ்லையும் கேட்டிருக்காங்க, ஃபில்லப்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின் இதுவும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ். The motion of a city bus in a heavy traffic road is an example for uniform motion. சிட்டி ஒரு டிராஃபிக்ல மாட்டிட்டு இருக்க பஸ் வந்து யூனிஃபார்ம் மோஷன்ல போயிட்டு இருக்கும்? கண்டிப்பா இல்ல. டிராஃபிக்ல மாட்டிச்சுன்னா நின்று தான் போகும். அப்ப கண்டிப்பா ஃபால்ஸ். அப்ப கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து எழுதும்போது என்ன எழுதுவேன்? இஸ் an example for non uniform motion. நான் யூனிஃபார்ம், இந்த இடத்துல நான்ன்றதை சேர்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து ஃபால்ஸ். கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து எழுதும்போது நான் யூனிஃபார்ம்ன்றதை போட்டுக்கோங்க. ஆக்சலரேஷன் கேன் கெட் நெகட்டிவ் வேல்யூ ஆல்சோ. இப்போ தானே பார்த்தோம் நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இருக்குது, அதுக்கு பேர் டிசலரேஷன் இல்லை ரிட்டார்டேஷன் பார்த்தோம். அப்போ ஆக்சலரேஷன் அதுக்கு என்ன இருக்கும்? நெகட்டிவ் வேல்யூவும் இருக்கும். ட்ரூ. Second one is true, first one is false, second one is true.
நெக்ஸ்ட் பாருங்க, டிஸ்டன்ஸ் கவர்ட் பை பார்ட்டிகல் நெவர் பிகம் ஜீரோ. ஒரு டிஸ்டன்ஸ்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜீரோ ஆகாது, பட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும், ஜீரோவாக இருக்கும். நம்ம சர்க்குலர் ஷேப்லலாம் பார்த்தோம் இல்லையா, ஒரு பையன் ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நடந்து போகிற மறுபடியும் அதே இடத்துக்கு வந்தீங்கன்னா அந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் ஜீரோ, பட் டிஸ்டன்ஸ்ன்றது அந்த சர்க்கிளினுடைய பெரிமீட்டர் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா. அப்போ இது கரெக்டு தான், ட்ரூ. Fourth பாருங்க, the velocity time graph of a particle freely under gravity would be a straight line parallel to x axis. Parallel to x axis னா என்ன அர்த்தம்னா அந்த இடத்துல மூவ்மெண்ட்டே இல்லை, ஒரு பார்ட்டிகல் வந்து ரெஸ்ட்ல இருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பாக அப்போ வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து எப்படி இருக்காது, பேரலாக இருக்காது, கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்போ நமக்கு கிராஃப் வந்து இப்படி தான் கிடைக்குமே தவிர அவங்க சொல்கிற மாதிரி இப்படி கிடைக்காது. ஓகேவா, அப்போ இதனுடைய ஆன்சர் ஃபால்ஸ். The velocity time graph of a particle falling freely under gravity. ஏன்னா ஒரு பொருள் மேலே இருந்து கீழே விழ என்ன ஆகும், கிராவிட்டி உனக்கு சீக்கிரமாக இழுக்க ஆரம்பிக்கும் ஒரு பொருளை. அப்போ அந்த இடத்துல ஆக்சலரேஷன் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும், வெலாசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கண்டிப்பாக அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்காது, இது வந்து ஃபால்ஸ். ஓகேவா, would not be a. அப்போ இந்த இடத்துல என்ன எழுதணும், நாட்னு போட்டுக்கோங்க. ஓகேவா, கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன எழுதணும், the velocity time graph of a particle falling freely under gravity would not be a straight line parallel to x-axis னு போட்டுக்கோங்க. ஓகே, next if the velocity time graph of a particle is a straight line inclined to x-axis, then its displacement time graph will be a straight line கேட்குறாங்க. கண்டிப்பாக velocity time ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா அதனோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும், ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பொறுத்துனா velocity மாறுது. அப்போ velocity time graph ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக displacement time graph எப்படி தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ட்ரூ. ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ஃபால்ஸ், செகண்ட் ஒனுக்கு ட்ரூ, தேர்ட் ஒனுக்கு ட்ரூ, ஃபோர்த் ஒனுக்கு ஃபால்ஸ், ஃபிஃப்த் ஒனுக்கும் ட்ரூ தான். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, அசர்ஷன் அண்ட் ரீசன் பாருங்க. The accelerated motion of an object may be due to change in magnitude of velocity or direction or both of them சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆக்சலரேஷன் ஒரு ஆப்ஜெக்ட்ல ஆக்சலரேஷன் கிரியேட் ஆகுதுன்னா எதனால கிரியேட் ஆகும் அப்படின்னா, ஒன்று வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலாம், இல்லை டைரக்ஷன் சேஞ்ச் ஆகலாம், இல்லை ரெண்டுமே சேஞ்ச் ஆனால் தான் கிடைக்கும்னு சொல்றாங்க. எஸ், ரைட்டு தான். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சலரேஷன் கேன் பி ப்ரொடியூஸ்டு ஒன்லி பை சேஞ்ச் இன் மேக்னிடியூட் ஆஃப் த வெலாசிட்டி, இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த டைரக்ஷன் சொல்றாங்க. அப்போ டைரக்ஷன் மாறினாதான் உனக்கு வந்து அங்கே என்ன ஆகும், டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் கன்சிடர் பண்ணுவோம், அந்த இடத்துல ஆக்சலரேஷன். அப்போ இது வந்து என்னது, இது வந்து டைரக்ஷனையும் பேஸ் பண்ணி தான் இருக்குது, அது இப்போ இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சலரேஷன் இந்த அசர்ஷன் கரெக்டு, ரீசன் தப்பு. அதுக்கு நீ என்ன ஆப்ஷன் எடுத்து எழுதணும், அசர்ஷன் இஸ் ட்ரூ பட் ரீசன் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா, அப்போ ஆன்சர் என்ன, இதுக்கு ரீசன் ஃபால்ஸு, அசர்ஷன் ட்ரூ. அப்போ உன்னோட ஆன்சர் வந்து சி. இந்த அசர்ஷன் அண்ட் ரீசனுக்கு உன்னோட ஆன்சர் வந்து சி. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, the speedometer of a car or a motorcycle measures its average speed. Reason, average velocity is equal to total displacement divided by total time taken. ஓகேவா, ஒரு காரில் இருக்க ஸ்பீடோமீட்டர் என்ன மெஷர் பண்ணுதான், அந்த வெஹிக்கல்னுடைய ஆவரேஜ் ஸ்பீடை மெஷர் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. எஸ், ட்ரூ, இது கரெக்டு தான். அதே மாதிரி ஆவரேஜ் வெலாசிட்டியும் வந்து டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டைமையும் டிவைட் பண்ணால் தான் நமக்கு என்ன கிடைக்கும், ஆவரேஜ் வெலாசிட்டி கிடைக்கும். இதுவும் கரெக்டு, பட் இதுவும் கரெக்டு. பட் இந்த ரீசன் வந்து இந்த அசர்ஷனுக்கு பொருத்தமானதா இல்லை. அப்போ நீ என்ன எழுதணும், அதுக்கு ஆன்சர் both assertion and reason are true but reason is not the correct explanation of assertion. அப்போ உனக்கு ஆப்ஷன் வந்து பி எழுதணும். அப்போ செகண்டுக்கான ஆன்சர் உனக்கு பி. செகண்டுக்கான ஆன்சர் உனக்கு பி. ஓகேவா, தேர்டு பாருங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஏ பாடி மே பி ஜீரோ வென் த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை இட்ஸ் நாட் ஜீரோ. இப்போ ஏற்கனவே சொன்னாங்க இல்லை, ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ்னா அதே தான். ஒரு பொருளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணால் ஜீரோவாக இருக்கலாம், பட் டிஸ்டன்ஸ் என்னவா இருக்காது, ஜீரோவாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க. என்ன ரீசன் பாருங்க, த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். ஓகேவா, ஸோ இதுவும் கரெக்ட், பட் ரீசன் வந்து அசர்ஷனுக்கு பொருத்தமானதாக தான் இருக்குது. அப்போ உனக்கு ஆன்சர் என்ன எழுதணும், ஏ. both assertion and reason are true and answer and reason is the correct explanation of assertion. ஏ எழுதணும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன, ஏ. ஓகேவா, 3க்கான ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங் பாருங்கள். இந்த மாதிரி கிராஃப்ஸ் கொடுத்துட்டு ஒன்று மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. மோஷன் ஆஃப் எ பாடி கவரிங் ஈக்குவல் டிஸ்டன்சஸ் அண்ட் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஓகேவா, இது எப்படி அப்படின்னா உனக்கு கிராஃப் இப்படி தான் கிடைக்கும். ஒரு 10 செகண்ட்ஸில் 10 மீட்டர், அடுத்த 10 செகண்ட்ஸில் 10 மீட்டர், அடுத்த 10 செகண்ட்ஸில் 10 மீட்டர்னா நமக்கு கிராஃப் இப்படி தான் கிடைச்சது இல்லையா. அப்போது உனக்கு ஃபஸ்ட்டு இதுதான் வந்து உனக்கு ஃபஸ்ட்டுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு மோஷன் வித் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் எப்படி கிடைக்கும், இந்த மாதிரி ஒரு கிராஃப் தான் கிடைக்கும். நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்னா இந்த மாதிரி ஒரு கிராஃப் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் கான்ஸ்டன்ட் ரிட்டார்டேஷன். கான்ஸ்டன்ட் ரிட்டார்டேஷன் அண்ட் ஆக்சலரேஷன் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போ அந்த இடத்துல உனக்கு கிராஃப் எப்படி கிடைக்கும்,
குறைஞ்சி ஏரில் குறைஞ்சிட்டு கிடைக்குது. அப்போது இதுதான் உன்னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன்னா அப்போ அந்த இடத்துல வெலாசிட்டி சேஞ்ச் ஆகலைன்னு அர்த்தம். அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகாமல் ஒரே இடத்துல மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அதுக்கான ஆன்சர் இதுதான் 4. அப்போ உன்னோட நம்பர் என்ன? 3, 1, 2, 4. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர்ஸ் பாருங்கள். டிஃபைன் வெலாசிட்டி. வெலாசிட்டி நீங்கள் கொஷின் ஆன்சர்ஸ்லாம் புக்லேயே குறிச்சிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் எல்லாமே புக்கில் குறிச்சிக்கலாம். இதையும் நான் புக்லேயே குறிச்சு கொடுத்துட்றேன். ஆனால் பட் என்ன பண்ணணும், கிளாஸ் ஒர்க்கில் எடுத்து எழுதணும். இதுவும் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் புக்லேயே குறிச்சிக்கலாம், கிளாஸ் ஒர்க்கில் எடுத்து எழுத வேண்டாம். ஓகேவா? புக் இல்லாதவங்க கிளாஸ் ஒர்க்கில் எடுத்து எழுதுங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்துட்டு கிளாஸ் ஒர்க்கில் எடுத்து எழுதிக்கோங்க. பட் புக் இருக்கிறவங்க இதை மட்டும் நீங்கள் கிளாஸ் ஒர்க்கில் எடுத்து எழுதினா போதும். டீட்டெயில்ஸ் என்ன பண்ண தேவையில்லை, டீட்டெயில்ஸ் எடுத்து எழுத தேவையில்லை. இல்லை மிஸ் நான் எழுதுறேன் அப்படின்னா ஓகே, யூமே கேரி ஆன். அப்போது கிளாஸ் ஒர்க்கில் என்ன எடுத்து எழுதணும்? ரோமன் லெட்டர் 6, ரோமன் லெட்டர் 7, ரோமன் லெட்டர் 8. ஓகேவா? இந்த மூணுமே கிளாஸ் ஒர்க்கில் எடுத்து எழுதுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். டிஃபைன் வெலாசிட்டி பாருங்கள். டிஃபைன் வெலாசிட்டி பேஜ் நம்பர் 16 எடுத்துக்கோங்க. 16ல் இவங்க பாருங்கள் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த பேரா ஃபுல்லாக குடிச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஃபுல்லாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொஷின். பேஜ் நம்பர் 16ல் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் velocity கொடுத்துருக்காங்க. velocity is the rate of change of displacement. It is displacement in unit time. It is a vector quantity. The SI unit of velocity is meter per second என்றதை குறிச்சுக்கோங்க. இதுவும் எழுதணும். velocity is equal to displacement by time taken என்றதை எழுதணும். ஓகேவா? கிளியரா? This is first question. Okay, next question பாருங்க. Next question, distinguish distance and displacement கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் distance displacement இல்லையா? டிஸ்டன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், டேபிள் காண மாதிரி எழுத சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி நீங்கள் எழுத வேண்டாம். இதோட டெஃபினிஷன்ஸ் மட்டும் எழுதிக்கோங்க. பேஜ் நம்பர் 15ல் டிஸ்டன்ஸுக்கு ஒரு பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு அப்படியே எழுதிக்கோங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க, இது அப்படியே எழுதினா போதும். நோ நீட் டு ரைட் ஆஸ் அ டேபிள் காலம். ஓகேவா? இதுதான் உங்களுடைய செகண்ட் கொஸ்டின். பேஜ் நம்பர் 15ல் டிஸ்டன்ஸ்னா என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு கொடுத்துருப்பாங்க, இது வரைக்கும் எழுதினா போதும். திஸ் இஸ் யுவர் செகண்ட் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். Next question, what do you mean by uniform motion கேட்டிருக்காங்க. யூனிஃபார்ம் மோஷன்னா என்னன்னு கேட்குறாங்க. யூனிஃபார்ம் மோஷன்னா அதே பேஜ் நம்பர் 15ல் யூனிஃபார்ம் மோஷன் ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாப்பிக்கில் நான் யூனிஃபார்ம் மோஷனுக்கு முன்னாடி ஒரு பேரா இருக்குது பாருங்கள், அதை குறிச்சிக்கோங்க. திஸ் இஸ் யுவர் தேர்ட் கொஸ்டின். An object is said to be in uniform motion if it covers equal distances in equal intervals of time, howsoever big or small this time intervals may be. This is your third question. Next, fourth question பாருங்க. Compare speed and velocity கேட்டிருக்காங்க. Compare speed and velocity. அதுக்கு நீங்கள் டேபிளில் கொள்ள மாதிரி எழுதணும் அவசியம் இல்லை, இதே மாதிரி எழுதினாலே போதும். ஸ்பீட்னா இதுதான், அதனுடைய டெஃபினிஷன் எழுதிடுங்க. திஸ் இஸ் ஃபோர்த் கொஸ்டின். அப்புறம் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு எழுதுனா அதுதான் உன்னுடைய ஃபோர்த் கொஸ்டின். லிசன் கேர்ஃபுல்லி. இந்த வெலாசிட்டினா என்னன்னு எழுதுனா அது உன்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஃபோர்த் கொஸ்டினுக்கு கம்பேர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டின்னு எழுதும்போது ஸ்பீடையும் எழுதி வெலாசிட்டியும் எழுதணும். இது ரெண்டுத்தையும் எழுதினா தான் உனக்கு என்னது ஃபோர்த் கொஸ்டின். அப்போ ஃபோர்த் கொஸ்டினுக்கு நீ ரெண்டுத்தையுமே எழுதணும். என்ன சொல்கிறேன்னு புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? வெலாசிட்டி மட்டும் எழுதினா அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்பீடும் வெலாசிட்டியும் சேர்த்து எழுதினா அது உன்னுடைய ஃபோர்த் கொஸ்டின். ரைட்டா? இது வந்து பேஜ் நம்பர் 16ல் இருக்குது. ஸ்பீட்னா அதான் டெஃபினேஷன். கம்பேர் ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டிக்கு ஸ்பீடும் எழுதணும், வெலாசிட்டியும் எழுதணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வெலாசிட்டி மட்டும் எழுதினா போதும். திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆல்சோ. ஓகே, நெக்ஸ்ட் ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். ஃபிஃப்த் கொஸ்டின், வாட் டு யூ அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் நெகட்டிவ் ஆக்சலரேஷன். நெகட்டிவ் ஆக்சலரேஷனா நீ என்ன புரிஞ்சிருக்கேன்னு கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 16 எடுத்துக்கோங்க. 16ல் லாஸ்ட் பேரர் முடியுது பாருங்கள். இஃப் v is less than u, that is if any final velocity is less than initial velocity, velocity decreases with the time and the value of acceleration is negative. It is called negative acceleration. Negative acceleration is called retardation or deceleration. If the acceleration has a value of -2 meter per square, we say that deceleration is 2 meter per second square. ஓகேவா? இந்த பேரா எழுதினா போதும். Which question? This is fifth question. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? பேஜ் நம்பர் 16ல் இந்த லாஸ்ட் பேராவை குறிச்சிக்கோங்க ஆஸ் யுவர் ஃபிஃப்த் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். யுவர் சிக்ஸ்த் கொஸ்டின் இஸ் த யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் ஆக்சலரேட்டட், கிவ் ரீசன்ஸ் ஃபார் யுவர் ஆன்சர். சிக்ஸ்த் கொஸ்டினுக்கான ஆன்சர் டேக் பேஜ் நம்பர் 21. பேஜ் நம்பர் 21ல் சென்ட்ரிபீட்டல் ஆக்சலரேஷன் அண்ட் சென்ட்ரிபீட்டல் ஃபோர்ஸ்க்கு முன்னாடி
செகண்ட் பேராகிராஃப் when an object இதுதான் when an object is moving with a constant speed along a circular path the velocity changes due to change in direction hence it is an accelerated motion. For example, revolution of earth around the sun, revolution of moon around the earth and the tip of second hand of a clock are all accelerated motions. Okay ma, this is your second question. This is page number 21 la மேல டாப்ல செகண்ட் பேரா இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் சிக்ஸ்த் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் மீன் பை யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்? கிவ் டு எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். வாட் இஸ் மீன் பை யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன்? ஓகே, கிவ் டு எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். செவன்த் கொஸ்டின் பாருங்க. அதே தான் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் கிவ் எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? சாரி, திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் செவன்த் கொஸ்டின், ஐ திங்க் ஸோ. லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், செவன்த் கொஸ்டினுக்கும் நீ என்ன பண்ணலாம், இதே ஆன்சர் உனக்கு பொருத்தமாக தான் அது இருக்குது. இதே ஆன்சரை நீ வந்து என்ன பண்ணலாம், செவன்த் கொஸ்டினுக்கும் ஆன்சராக எழுதலாம். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? என்ன கேட்குறாங்கன்னா யூனிஃபார்ம் மோஷனில், யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனில் ஆக்சிலரேஷன் இருக்கான்னு கேட்குறாங்க. அது எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு அதே கொஸ்டின் தான் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து உனக்கு ரெண்டு கொஸ்டினுக்குமே வந்து ஆப்டாக தான் இருக்குது. ஓகே, என்ன சொல்கிறேன்னு புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பேஜ் நம்பர் 21 இருக்கிற அந்த செகண்ட் பேரா வந்து இந்த பேரா வந்து உனக்கு சிக்ஸ்த் கொஸ்டினுக்கும் ஆன்சராக அமையுது, செவன்த் கொஸ்டினுக்கும் உனக்கு ஆன்சராக அமையுது. அப்போ இந்த பேரா தான் உனக்கு சிக்ஸ்த் கொஸ்டினுக்கும் ஆன்சர், செவன்த் கொஸ்டினுக்கும் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் டீட்டெயில் பாருங்க. derive the equations of motion by graphical method. டீட்டெயில் பாருங்க. பேஜ் நம்பர் 19ல இந்த கிராஃப், இந்த படம் வரைஞ்சிக்கோங்க. இந்த கிராஃப் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல இருந்து ஆரம்பிங்க, இந்த படத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த இதெல்லாம் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வரைக்கும் முடியும். எது வரைக்கும் முடியும்னா அது லாஸ்ட் எண்ட் ஆஃப் த வரைக்கும். திஸ் இஸ் தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வரைக்கும் முடியுது இல்லையா? இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டீட்டெயில். ஒன்றும் இல்லை, இந்த டயக்ராம்லேருந்து எடுத்துக்கோங்க. இந்த டயக்ராம்லேருந்து வரைய ஆரம்பிச்சுக்கோங்க. இது அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் இது எல்லாமே. கிளியரா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன், தேர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். இதோட கம்ப்ளீட் ஆகுது. புக் இல்லாதவங்களுக்காக நான் கொஞ்சம் வியூ பண்ணி காமிக்கிறேன். திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் டீட்டெயில். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. செகண்ட் டீட்டெயில் ரொம்ப ரொம்ப ஈஸி. எக்ஸ்பிளைன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் கேட்டிருக்காங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் ரொம்ப ரொம்ப சின்ன கொஸ்டின், அது புக்கில் இருக்குது பாருங்க. டைப்ஸ் ஆஃப் மோஷன் இன் ஃபிசிக்ஸ், மோஷன்ஸ் கேன் பி கிளாசிஃபைட் ஆஸ் பிலோ: லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன், ஆசிலேட்டரி மோஷன், ரேண்டம் மோஷன். இவ்வளோ தான் அதோட டீட்டெயிலோட ஆன்சரே. இவ்வளோ தான் புக்கில். இதுக்கு மேலே எந்த எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு கொடுக்கல. அப்போ ஆன்சரே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் உங்களுக்கு செகண்ட் டீட்டெயில். ஓகேவா? டைப்ஸ் ஆஃப் மோஷன் கீழே இருக்கிற இந்த டாபிக் தான் உனக்கு செகண்ட் டீட்டெயிலுக்கான ஆன்சர். இது எந்த பேஜில் இருக்கா? பேஜ் நம்பர் 15 இருக்குது. இதுதான் உனக்கு செகண்ட் டீட்டெயிலுக்கான ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட்டு நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து நான் உனக்கு போர்டில் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இது வரைக்கும் புக்கில் குறிச்சிக்கோங்க. புக்கில் குறிச்சிட்டு ரோமன் லெட்டர் 6ம் ரோமன் லெட்டர் 7ம் கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா ரோமன் லெட்டர் 8 வந்து நான் உனக்கு போர்டில் நடத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.